குட் மார்னிங். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளிலே கர்த்தருடைய சுகமாக்கும் வல்லமை உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் நிச்சயமாய் இறங்குவதாக. ஆமென், ஆமென், ஆமென். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால். நான் சுகமானேன், நான் சுகமானேன், புண்ணியரின் காயங்களால், புண்ணியரின் காயங்களால். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில். என் நோய்கள் தீர்த்தார், என் நோய்கள் தீர்த்தார், சாபமான சிலுவையில், சாபமான சிலுவையில். யெகோவா தேவன், யெகோவா தேவன், இந்த நல்ல பரிகாரி. யெகோவா தேவன், யெகோவா தேவன், இந்த நல்ல பரிகாரி, இந்த நல்ல பரிகாரி. என்னுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் உங்கள் நோய்களை குணமாக்க விரும்புகிறார். வீட்டுக்கு வீடு வாசல் படி என்பதை போல வீடு முழுதும் நோய்களும் வாதைகளும் பலவீனங்களும் நிரம்பி இருக்கிற ஒரு சாபம் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவ குடும்பங்களில் உண்டு. ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுத்தார், பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னார். தேவ பிள்ளைகளே, சற்று உங்கள் வீட்டை, உங்கள் குடும்பத்தை யோசித்து பாருங்கள். உங்கள் வீட்டில் தேவனுடைய ஆரோக்கியம் இருக்கிறதா, அல்லது வியாதியினால் உங்கள் வீடு நிரம்பி இருக்கிறதா? கர்த்தர் சொன்னார், உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்று. பிரியமானவனே, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வளவு வியாதிகளை தடுமாறி கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை குணமாக்கட்டும். அதற்காக பாரத்தோடு நான் ஜெபிக்க போகிறேன். பெரிய வியாதி, பல வருட வியாதி, அல்லது முற்றி போன வியாதி, அல்லது நேற்றுதான் வந்த வியாதி, எந்த வியாதியாக இருந்தாலும் ஒரே வினாடியிலே நம் அருமை ஆண்டவராக இயேசு அதை குணமாக்க வல்லமையுள்ளவராக இருக்கிறார். முதலாவது உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைக்கு இயேசு என்னை குணமாக்குவார். அந்த ஒரு விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்கள் கவனிக்கும்படி நான் விரும்புகிறேன். உங்களை உருவாக்கினவர், உங்கள் உச்சம் தலையில் உள்ள முடி முதற்கொண்டு கீழே உங்கள் காலில் பாதத்தில் உள்ள நகம் வரைக்கும் உங்கள் எலும்புகள், கணுக்கள், ஊன்கள், நரம்புகள், தசைகள், திசுக்கள், இரத்த அணுக்கள், ஒவ்வொரு செல்களையும் உருவாக்கின கர்த்தரை மட்டும் நம்புங்கள். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். மரித்து 4 நாட்களான லாசருவை உங்கள் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். 4 நாட்களான டெட் பாடி எப்படி இருக்கும்? உள்ள எல்லா ஆர்கனும் அழுகி போயிடும். உள்ள இருக்கிற எல்லா காரியங்களும் செயல் இழந்து அழுகி நாற்றம் எடுத்து புழுக்கள் தோன்ற ஆரம்பித்த அந்த சரீரத்தை ஒரே வினாடியிலே, லாசருவே வா வெளியே என்று அழைத்த அந்த ஒரு வினாடியிலே அத்தனை உறுப்புகளையும், உள்ளே இருக்கிற அவ்வளவு இன்னர் ஆர்கன்ஸ் எல்லாவற்றையும் ஒரு வினாடியிலே முழு ஆரோக்கியத்தோடு கொண்டு வந்த ஆண்டவர் தான் இன்றைக்கு உங்களை தொட போகிறார். உங்களுக்கு எந்த ஆர்கன் கெட்டு போயிருந்தாலும், அது கிட்னியா இருக்கலாம், பிரஸ்டா இருக்கலாம், அல்லது லங்கா இருக்கலாம், என்ன இன்ஃபெக்ஷன் உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, அதையெல்லாம் நீங்கள் இப்பொழுது யோசிக்காதிருங்கள். லாசருவை குணமாக்கின இயேசு என்னை இப்பொழுது குணமாக்குவார். அவ்வளவுதான். இந்த ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ளே, அது என்ன கட்டியா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், சுகரா இருக்கலாம், பிபியா இருக்கலாம், வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுத்தார். அவ்வளவுதான். ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய 2 காரியம். முதல் காரியம், உங்கள் பாவங்களை அறிக்கையிடுங்கள். வேதம் சொல்லுகிற சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை கர்த்தர் குணமாக்குவார். இன்னைக்கு அநேக நோய்களுக்கு காரணம் பாவம் அல்லது சாபம். பாவத்தினால் தான் சாபம் வருகிறது. ஆகவே இந்த பாவம் மன்னிக்கப்படும் பொழுது சாபங்கள் முறிக்கப்படுகிறது, நோய்கள் குணமடைகிறது. 2வது விசுவாசியுங்கள். நான் ஜெபித்திருக்கிறேன், என் ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார், என் தழும்புகளால் நீ குணமாவாய் என்று சொல்லியிருக்கிறார். என் வசனத்தை அனுப்பி உன்னை குணமாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். என் சரீரம் கர்த்தருடைய ஆலயம், இதற்குள் எந்த வியாதிக்கும் இடம் இல்லை, எந்த பலவீனத்திற்கும் இதற்குள் அதிகாரம் இல்லை என்று விசுவாசியுங்கள். நிச்சயம் ஆண்டவர்களை குணமாக்குவதை நீங்கள் காண்பீர்கள். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் இந்த விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஜெபிக்கிறார்கள் என்று உமக்கு தெரியும் அப்பா.
அவருடைய விசுவாசத்தை இப்பொழுது காண்பீராக. ஆண்டவர் தங்கள் பாவங்களை அறிக்கையிடுவதை காண்பீராக. இவருடைய அக்கிரமங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் கர்த்தர் மன்னித்து உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி தேவனே ஒரு அற்புதத்தை இந்த சரீரத்தில் செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. பாவத்தின் நிமித்தம், பாவத்தினால் ஏற்பட்ட சாபத்தின் நிமித்தம் என்னென்ன நோய்கள் அந்த சரீரத்திற்குள் இருந்தாலும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அந்த நோய்கள் விலகும்படி நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். பொல்லாத கட்டிகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கரைந்து போவதாக, இருக்கிற இடம் தெரியாமல் கரைந்து போவதாக. செயல்படாத உறுப்புகள், செயல்படாத கிட்னிகள், செயல்படாத ஒவ்வொரு ஆர்கனும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது உயிர் அடையும்படி நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். உயிர் தெழுந்த இயேசுவின் வல்லமை ஒவ்வொரு சரீரத்திற்குள்ளும் இறங்குவதாக. ஒவ்வொரு நரம்புகளுக்குள்ளும் எலும்புகளுக்குள்ளும் கர்த்தருடைய வல்லமை, தேவனுடைய ஜீவன் இப்பொழுது இறங்கும்படி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இப்பொழுது உம்முடைய தழும்புகள் நிறைந்த கரம் உம்முடைய பிள்ளைகள் மேல் அமர்வதாக. எந்த நோயாய் இருந்தாலும், கேன்சராய் இருந்தாலும், ஃபீவராய் இருந்தாலும், ஆண்டவர் எதுவாய் இருந்தாலும் இப்பொழுது உம்முடைய தழும்புகள் உம்முடைய பிள்ளைகள் மேல் வைக்கப்படட்டும். எந்த பகுதி பாதிக்கப்பட்டு இருக்கிறதோ பாதிக்கப்பட்ட பகுதியில் கர்த்தருடைய காயப்பட்ட கரம் இப்பொழுது இறங்கட்டும் சுவாமி. உம்முடைய தழும்புகளால் பிள்ளைகளை குணமாக்கும்படி இந்த ஊழியனாய் நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வலிகள் நிற்பதாக. செயல்படாத உறுப்புகள் செயல்படுவதாக. வளராத உறுப்புகள் வளருவதாக. இயேசுவின் நாமத்தில் வலிகள் மறையட்டும். ஆண்டவரே, காயங்கள் ஆறட்டும், புண்கள் ஆறட்டும். நரம்பு நோய்கள், எலும்பு நோய்கள், சரும நோய்கள் குணமடைவதாக. அடைக்கப்பட்ட கர்ப்பங்கள் திறப்பதற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை வல்லமை வெள்ளம் போல இறங்கி வரட்டும். வெள்ளம் போல் இறங்கி உடைய பிள்ளைகளை நிரப்பிக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். விடுவித்துக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆபரேஷனுக்காய் நியமிக்கப்பட்ட மக்களுடைய ஆபரேஷன் கேன்சல் ஆவதாக இயேசுவின் நாமத்தினாலே. வல்லமை இறங்கி கொண்டிருப்பதற்காய் நன்றி. விடுவித்துக் கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த அற்புதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.